வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, கோதுமை மாவில் செய்த வாய்ப்பன் போலவும் இருக்கும். ஆனால் வாய்ப்பன் இல்லை, கோதுமை போண்டா தான் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டான நல்ல பஞ்சு போல் இருக்கிற இந்த போண்டாவை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த போண்டா செய்கிறதுக்கு கோதுமை அவிக்காதமாக ஒரு கப் எடுத்துக்கொள்கிறேன். அவிச்ச கோதுமை அரை கப் அளவு எடுத்துக்கொள்கிறேன். அதோட 3/4 கப் அளவு சீனியையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ளே ஒரு பிஞ்ச் அளவு அப்பச்சோடாவையும் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ தான் நல்லா முறுமுரண்டு வரும். இதுக்கு தேவையான அளவு ஒரு தேக்கரண்டி அளவில் உப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அப்போ தான் எல்லாமே ஒன்றா சேரும். உப்பு சீனி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லாத்தையும் கலந்த பிறகு இப்போ நான் மாவை குழைக்க போகிறேன். மாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மாவை குழைச்சி கொள்ளுவோம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் தண்ணியை நாங்கள் விட்டு குழைச்சி கொள்ளணும். மாவை குழைக்க நல்லா பிசைஞ்சு நல்லா கைகளால் குழைக்கணும். நல்லா கைகளால் குழைச்சாதான் இந்த போண்டா நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக வரும். நாங்கள் எவ்வளோ நேரம் இந்த மாவை குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அடித்து குழைச்சா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல பஞ்சு போலவும் போண்டா வரும். இதை நாங்கள் வாய்ப்பனன்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு டேஸ்ட்டும் இதில் இருக்கும். எப்படி நல்லா பிசைஞ்சு மாவை குழைக்கணும். அடுத்ததான் இந்த மாவுக்குள்ளே இன்னொன்று சேர்க்க போகிறோம். மில்க் பவுடர் சேர்க்குறேன். இங்கே நான் ஆங்கர் தான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் எதுவும் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் மாவை தண்ணியை விட்டு குழைக்கிறதுக்கு முதலே இந்த மில்க் பவுடர் சேர்த்துருக்கலாம், இல்லாட்டி இப்போவும் சேர்க்கலாம். நான் இப்போ தான் சேர்க்குறேன், இடையில சேர்க்குறேன். முதல்ல நான் போட மறந்து போனேன், அதனால் இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். இப்படி மாவை குழைச்சி ஒரு 15 நிமிஷத்துக்கு வைக்கிறேன். ஒரு இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுவேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் விடணும். எண்ணெய் இந்த அளவுக்கு விட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு தான் நாங்கள் இந்த போண்டாவை சுட்டெடுக்க போகிறோம். எண்ணெய் கொதித்த பிறகு இப்படி நாங்கள் மாவை எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இப்படி வட்டமாக விடணும், விட்டால் தான் நல்லா ரவுண்டாக வரும். மாவை எண்ணெய்க்குள்ளே போடும்போது சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும். சிம்மில் இல்லாட்டி எரிஞ்சிடும். அதனால் சிம்மில் தான் விட்டு நாங்கள் இதை சுட்டெடுக்கணும். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி வேக விடணும். இப்படி பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வந்த பிறகு வெளியில் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நாங்கள் வடியில் எடுக்கலாம். உள்ளே நல்லா வெந்திருக்கணும். அதுக்காகத்தான் அதிகமாக எண்ணெய் விடுறது. கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னு சொன்னால் உள்ளுக்கு வேகாது. அதிகமாக எண்ணெய் விட்டால் தான் உள்ளுக்குள்ளே பொரிஞ்சு வரும். கோதுமை போண்டா ரெடி ஆகிட்டு இந்த போண்டாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, திருப்பி திருப்பி கேட்பாங்க. சந்தோஷமாக இதை செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இவ்வளவு நேரமாக இந்த வீடியோவை பார்வையிட்டதுக்கு ரொம்ப நன்றி.